படித்தாலும் புரியாத புத்தகம் பெண், படிக்க தவறிய புத்தகம் தந்தை, படிக்க விரும்பிய புத்தகம் அன்னை, படித்தும் பிடித்து போகும் புத்தகம் அழலே, தொலைக்க கூடாத புத்தகம் வாழ்க்கை. கடல் நீரில் உருவாகும் மழை நீரும் உப்பல்ல, கசரான சேற்றில் மலரும் தாமரையும் இழிவல்ல. பணம் இல்லாத ஏழை பாசம் கொள்வது தப்பில்லை. இருக்கும்போது கொடுத்துப்பார், இரவை பகலாய் மாற்றிக் காட்டு. உழைக்கும் மனிதன் உயர்வை அடைந்தால் உலகப்பாதை மாற்றம் காணும். இத்தனை சுகமும் எதனால் வந்தது? எவனோ ஒருவன் உழைப்பில் கண்டது. உலகம் நித்தம் மாறும் நிலையை கொண்டது. நீரின் குமிழாய் வாழ்க்கை உள்ளது. ரெண்டு விஷயம் லைஃப்ல நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒண்ணு வந்து எண்ணத்தை எப்போதுமே உயர்வா வைங்க. ஊருக்குள்ள எவனா சண்டை இழுத்தானா கூட மனசு என்ன சொல்லணும், ஒரு நாள் நான் திரும்பி வருவேன், அன்னைக்கு சிக்கிறவெல்லாம் பங்காளி யானை குளிக்கல விழுந்தா எறும்பு எட்டி பார்க்குமா, இந்த யானையை நீ மோதி பாக்குற, பார்த்துக்கிட்டே இரு, ஒரு நாள் உனக்கு இருக்கு. சிதைவிடத்தும் உள்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் கழிதுங்கிறார் வள்ளுவர். யானையானது போர்க்களத்திலே பல அம்புகள் தைத்த நிலையிலும் தன்னுடைய பெருமை நிலைநாட்டும். அதுபோலதான் ஊக்கமுடையவர் அழிவிலும் தளர மாட்டார். எவ்வளவு கஷ்டம் கொடுக்கட்டுமே யாருனாலும் பாத்துக்கலாம். இந்த எண்ணத்தை எப்போது விட்டுடாதீங்க. அடுத்தவன் 1000 சொல்லுவான், அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது உன் வாழ்க்கை. தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள்ளுங்கள். யாரும் இறுதி வரை நம்மோடு பயணிக்கப் போவதில்லை. தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும். உரிமை இல்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மை இல்லாத நட்பும், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரமில்லை. வயோதிகத்தில் உச்சி முகர்ந்து வளர்த்த பிள்ளைகள் எச்சில் இலை என்பார்கள். உன்னை எடுத்து போட யமன் என்று வருவான் என ஏசுவார்கள். எங்கேயாவது பிச்சை எடுத்து பிழை என்பார்கள். குற்றம் கண்டுபிடித்து குலை நடுங்க கத்துவார்கள். ஏச்சும் பேச்சும் கேட்டு கண்ணீர் வழிந்தோடுமே தவிர ஏனென்று கேட்க ஈசனும் வரமாட்டான். செய்த பாவம் எதுவாயினும் வயதில் வச்சு செய் ஈசா, வயதான நிலையில் வேண்டாம். எத்தனையோ வழிகளை பார்த்தாச்சு, எத்தனையோ ரணங்களை பார்த்தாச்சு, எத்தனையோ மன கஷ்டத்தையும் பார்த்தாச்சு, எத்தனையோ பண கஷ்டத்தையும் பார்த்தாச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆம்பளை சிரிக்கிறான்னா அது 2 பேத்துக்காக மட்டும்தாங்க. ஒண்ணு அவங்கள பெற்றவங்களுக்காக, இன்னொன்னு அவங்க பெற்றவங்களுக்காக. இதுதாங்க ஆம்பளைங்க. வாழ்க்கைன்றது ஒரு பயணம். அதுல ஜெயிக்கவோ தோக்கவோ முடியாது. கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அப்படி ஓடுறது நமக்கு பிடிச்ச மாதிரி கூட ஓடலாமே. ஏன்னா வாழ போறது ஒரே ஒரு முறை தான். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் என்ன யோசிக்கிற? உன் பக்கத்துல யாருமே இல்லைன்னு யோசிக்கிறியா? யார பத்தியும் கவலைப்படாத. நீ தோல்வியில இருக்கும்போது உன் கூட யாருமே இருக்க மாட்டான். நீ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி ஒரு இடத்துல போய் உட்காந்தினா உன்னை சுத்தி 1000 பேர் இருப்பாங்க. அந்த 1000 பேரும் அவங்கவுங்க வாழ்க்கையோட நல்லதுக்காக மட்டும்தான் அவங்க கூட இருப்பாங்களே தவிர உன்னோட நல்லதுக்காக அவங்க கூட இருக்க மாட்டாங்க. இப்ப நீ தனிமையில இருக்கிற மாதிரி எப்பவுமே தனிமையில இரு. இந்த தனிமை தான் உன்னை ஒரு மனுஷனா மாத்தி உனக்கு எது உண்மை உனக்கு எது பொய்ங்கிறத உனக்கு நிரூபிச்சிருக்கு. இந்த தனிமை என்னைக்கு விட்டுறாத. உன்னோட வாழ்க்கை உன் கையில. உறவாக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அடுத்தவரின் பேச்சை உன்னிடம் கூறுபவன் உன் பேச்சை பிறரிடம் கூறுவான். அத்தகைய உறவுகளிடம் எச்சரிக்கையுடன் இருங்கள். நீங்கள் மற்றவர்களிடம் பழகும் போது அதிக இனிப்போடும் பழகாதீர்கள், அதிக கசப்போடும் பழகாதீர்கள். ஏனென்றால் இனிப்பாக பழகினால் உங்களை ஏமாற்றி விடுவார்கள், கசப்போடு பழகினால் உங்களை ஒதுக்கி விடுவார்கள். அனைத்திலும் உப்பை போல் அளவாக இருங்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தானாக கிடைக்கும். பிறருக்கு வலிக்க கூடாது என்று பார்த்து பேசும் உள்ளத்திற்கு தான் அந்த வலி எப்படிப்பட்டது என்று புரியும். எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா பொறுப்பு இல்லாதவன், ஏன் பைத்தியக்காரன் கூட சொல்லுவாங்க. சிரிக்காமல் இருந்தா முசுறு, ரசிக்க தெரியாதவன், இவனெல்லாம் எதுக்கு வாழ்கிறான்னு சொல்லுவாங்க. லைட்டாக புண்ணாக புரிஞ்சா எதுக்கு சிரிக்கிறான்னு யோசிப்பாங்க. என்ன தான் செய்ய சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. உங்களுக்கு சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா சிரிச்சிருங்க, வேண்டாம்னா சும்மா இருங்க. ஏன்னா இது உங்களோட வாழ்க்கை. சிரிக்கிறதும் சிரிக்காமல் இருக்கிறதும் உங்களோட சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் பொறுத்தது தான்.
துக்க வீட்டில் சின்ன புண்ணவு கூட ஆகாமல் போயிடும். கல்யாண வீட்டில் உம்முன்னு இருக்கக்கூடாது. என்ன சரிதானே? அப்பா தான் காணாத உலகத்தை தன் பிள்ளை காண வேண்டும் என்று தோளில் சுமக்கும் உறவு. தான் கண்டு மகிழ்ந்ததை தன் மகனும் காண வேண்டும் என்கின்ற அன்பு உள்ளம் கொண்டவர் அப்பா. புத்தகம் அமைதியாக இருக்கும். படித்தவன் ஆட்டம் போடுவான். பாட்டில் அமைதியாக இருக்கும். குடித்தவன் ஆட்டம் ஆடுவான். பணம் அமைதியாக இருக்கும். வைத்திருப்பவன் ஆட்டம் போடுவான். பிணம் அமைதியாக இருக்கும். தூக்கிச் செல்பவர்கள் ஆடுவார்கள். இந்த உலகத்துல எல்லாமே தலைகீழாத்தான் நடக்கும். இதுக்கு பேர்தான் தலையெழுத்து. பச்சோந்தி தனது உணவிற்காக மட்டுமே நிறம் மாறும். ஆனால் மனித இனம் அப்படி அல்ல. எதற்காகவும் எப்போது வேண்டுமானாலும் தனது மனதை மாற்றிக்கொள்ளும். கவனமாய் வாழ வேண்டியது பச்சோந்திகளிடம் அல்ல, மனிதர்களிடம். கஷ்டம் நஷ்டம் அது வந்து போகும், துயரம் வந்து தாக்கும். எது வந்தாலும் துணிஞ்சு நில்லு, அது பயந்து ஓடும். இப்ப மட்டும் வாட வாழ்க்கை என்ன வாழ்க்கை போரு ஆகும். உன் வாழ்க்கைக்கு ஆதாரம் உன்னுடைய திறமையும் உழைப்பும் நேர்மையும் தான். வேஷம் போட்டு நல்லவனாய் இருப்பதும் நல்லதைச் செய்யும். கெட்டவர்களாய் தன்னை காட்டிக்கொண்டு நல்லவர்களாய் வாழ்பவர்களும் உண்டு. நல்லவனாகவோ அல்லது கெட்டவனாகவோ வாழ்ந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், வாழ்த்தும் கிடைக்கும். பிறர் நினைத்தது எழுதும் காகிதமாய் இருக்காது. நீ நினைத்தது எழுதும் பேனாவாக இரு. மனம் தளரும் போது கண்ணாடி முன் நில்லுங்கள். அதில் தெரிபவர் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வல்லவர். மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு வாழணுங்கிற அவசியம் இல்லை. பெற்றவங்க பெருமைப்படுற அளவுக்கு வாழ்ந்தாலே போதும். நினைவுகள் ஒன்றை தவிர நிரந்தரம் எதுவும் இல்லை. கொடுப்பதால் வரும் புண்ணியத்தை விட பிறரை கெடுக்காமல் இருப்பதால் வரும் புண்ணியம் மிகவும் அதிகம். அனுபவத்தில் சொல்கிறேன், நீ நேசிப்பது முகமா முகமூடியா என்பதை அறியும் வரை அதிக நம்பிக்கை வைக்காதே யாரிடத்திலும். மனம் விட்டு பேசினால் மாற்றம் வரும். பிறர் குறையை மிகைப்படுத்தாமல் இருந்தால் குற்றம் காணும் குணம் போகும். புகழ்வதை அளவோடு நிறுத்தி கொண்டால் பொய் நிஜமாவது குறையும். அவமானப்படுத்தாமல் இருந்தால் அன்பு உன்மேல் அதிகம் வரும். வாழ்க்கையில் யாரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நாம் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், காலம் நம்மை விட சக்தி வாய்ந்தது. கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு எப்படி நம் முகத்திற்கு சொந்தம் இல்லையோ அதை போலவே நம்மை பற்றிய மற்றவரின் எண்ணமும் சிந்தனையும் நமக்கு சொந்தமில்லை. வாழ்ந்தவனுக்கு அனுபவம் பதில் சொல்லும். வாழ்பவனுக்கு காலம் பதில் சொல்லும். வாழப் போறவனுக்கு மனம் பதில் சொல்லும். இழந்தது எதுவென்று யோசிக்காதே. இருப்பது எதுவென்று யோசி. போனது எதுவென்று யோசிக்காதே. நிலைப்பது எதுவென்று யோசி. விலகியது எதுவென்று யோசிக்காதே. விருப்பம் எதுவென்று யோசி. விட்டது எதுவென்று யோசிக்காதே. பெற்றது எதுவென்று யோசி. காயத்தை யோசிக்காதே, காரணத்தை யோசி. வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வலியை பொறுத்துக் கொள்வது. ஒரு எலி சாதாரணமாக இருக்கும்போது மரத்தாலான பொருட்களை ஓட்ட போட்டு நாசம் பண்ணிடும். அதே எலி அதுக்குன்னு வைக்கப்பட்ட மரப்பொறியில சிக்கிருச்சுன்னா அப்படியும் இப்படியும் துடிக்கும், அங்கேயும் இங்கேயும் அலையுமே தவிர மற்ற பொருட்களை ஓட்ட போட்டு நாசம் பண்ணின மாதிரி இந்த மரப்பொரியவும் ஓட்ட போட்டு வெளியே போயிருவோம் அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காது. அப்படி அந்த எலி யோசிச்சா 5 நிமிஷத்துல ஓட்ட போட்டுட்டு தப்பிச்சு ஓடிரும். ஆனா 2-3 நாள் ஆனா கூட தன்னால தப்பிக்க முடியாத ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்றதான் நினைக்குமே தவிர எலிக்கு தப்பிக்க தெரியாது. நம்ம யாரும் காப்பாற்ற மாட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு உயிர் பிழைக்கிற வழி தெரிஞ்சாலும் பதட்டத்துல அதோட மூளை வேலை செய்யாது. இப்படித்தான் மனுஷங்களாகிய நம்மளும் பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர தெரிஞ்சும் அதை முறியடிக்கிற சக்தி நம்ம கிட்ட இருந்தும் பொறுமையா யோசிக்காம பதட்டப்பட்டு தோல்வி அடைஞ்சு நிக்கிறோம்.
தனிமை எதை புரிய வைத்ததோ இல்லையோ, இவ்வளவு காலம் மிகப்பெரிய முட்டாளாக இருந்திருக்கிறோம் என்பதை புரிய வைத்தது. உங்கள் உடம்பில் வலிமை உள்ளபோதே சேமிக்க பழகுங்கள். ஏனெனில் கடைசி காலத்தில் நமக்கு யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள். காலம் மாறும் என கற்பனையிலும் நினைக்காதீர்கள். நீங்கள் இங்கு முயற்சி செய்யாமல் எதுவும் மாறப்போவதில்லை. வாழ்க்கையில் இந்த 3 பேரை எப்போதும் மறந்து விடாதீர்கள். கஷ்டத்தில் உதவியவர்கள், கஷ்டத்தில் உதவாதவர்கள், கஷ்டத்தை உண்டாக்கியவர்கள். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் என்ன கொடுத்தார்களோ அதை திருப்பிக் கொடுக்க மறந்து விடாதீர்கள். ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல. நான் ஏமாறும் விதம்தான் நாள்தோறும் புதிதாக இருக்கிறது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கை. நல்லவர்கள் போல் நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பும். ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை கடவுள் மட்டுமே விரும்புவார். ஆனாலும் நாம் வாழ்வது கடவுளோடு இல்லையே, மனிதர்களோடு தானே. என்னை பற்றி புறம் பேசுபவர்களுக்கும், என்னை தூற்றி பேசுபவர்களுக்கும், என்னை பிடிக்காதவர்களுக்கும், என்னை புரியாதவர்களுக்கும் நான் கூறும் ஒரே பதில், நல்லா இருங்க. ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய். ஒருமுறை மறுத்துப்பார், அடுத்த நொடியே நீ மறக்கப்படுவாய். நீ என்னதான் உதவி செய்திருந்தாலும் நீ செய்த தவறை சுட்டிக்காட்டும் உலகம் இது. ஆகவே யாரை நம்பியிராதே.